பிடிக்காத குழம்பு சமைத்த அம்மா. சாயந்தரம் 4 மணி ஆச்சு. ஸ்கூல் பெல்லும் அடிச்சுது. டங் டங். அவ்வளவுதான். புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே ஸ்கூல்ல இருந்து வேக வேகமா வெளியில வந்தாங்க. அப்போ பன்னு கிளி வயிறு பிடிச்சுக்கிட்டு, அப்பாடா இன்னைக்கு எப்படா ஸ்கூல் முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசி. வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடணும்டா. உனக்கு எப்பவுமே பசிதானடா. காலையில ப்ரேயர் டைம்லயும் டிஃபன் பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்த. அப்படி இன்னைக்கு உங்க அம்மா என்னத்தடா சமைச்சு கொடுத்தாங்க? எங்க அம்மா இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு சுட சுட உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் தொட்டுக்க டொமேட்டோ சாஸும் கொடுக்குறேன்னு சொன்னாங்கடா. நல்லா யோசிச்சு பாரு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி, டொமேட்டோ சாஸ் நினைச்சாலே சூப்பரா இருக்குல்ல. அப்போ புஜ்ஜி அதை கேட்டு, எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எங்க அம்மா இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிருப்பாங்க. என்னது சிக்கனா? ஆனா இன்னைக்கு சண்டே இல்லையே, அப்புறம் என்ன ஸ்பெஷல்? நேத்து தான் நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன். தினமும் இந்த சாம்பாரே ஊத்திக்கிட்டு இருக்கியேன்னு. அதுக்கு எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நாளைக்கு உனக்கு சிக்கன் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா பேச்சு தவற மாட்டாங்க. இன்னைக்கு நிச்சயமா அவங்க சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போய் நான் நல்லா சாப்பிட போறேன். வாவ் புஜ்ஜி, நீ ரொம்ப லக்கி தெரியுமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஒரே ஒரு சிக்கன் ஃப்ரை கொண்டு வரியா ப்ளீஸ்? அதெல்லாம் கொண்டு வர முடியாது. முதல்ல நான் சாப்பிடணும், அப்புறம் எங்க அம்மா சாப்பிடணும். எங்களுக்கே அது பத்தாது. சரி, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா என்ன சமைச்சு கொடுக்க போறாங்களோ. 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. புஜ்ஜி குருவி மட்டும் சிக்கன் குழம்பு கனவு கண்டுக்கிட்டே சந்தோஷமா வீட்டுக்கு போனா. புஜ்ஜி கேட்டு திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. அப்ப சமையலறையிலிருந்து ஏதோ வேகிற சத்தம் கேட்டுச்சு. புஜ்ஜி குருவி பேக சோஃபால தூக்கி போட்டுட்டு சத்தமா, அம்மா நான் வந்துட்டேன், பசிக்குது, என்ன செஞ்சிருக்க? சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வந்து போடுமா. இன்னைக்கு அந்த மேத்ஸ் டீச்சர் என் உயிரை எடுத்துட்டாங்க. எனக்கு அதுல ரொம்ப பசிக்குது. அப்போ துணி சமையலறையில இருந்து, வந்துட்டியாமா, போய் முகத்தை கழுவிட்டு வா, சுட சுட சாப்பாடு போடுறேன். புஜ்ஜி முகத்தை கழுவுறதுக்காக போனா. அம்மா வாசம் மூக்க தொலைக்குதுமா, ஃப்ரை பண்ணிட்டியா? லெக் பீஸ் இருக்காமா? ஃப்ரை மாதிரி தான், நீ போயிட்டு வா. புஜ்ஜி அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாடா ஃப்ரையாமா, இன்னைக்கு பண்டிகை தான், பன்னு பொறாமையில சாக போறான். புஜ்ஜி குருவி கை காலெல்லாம் கழுவிட்டு சீக்கிரமா டேபிள்ல வந்து உட்காந்தா. அப்போ துணிக்குருவி சமையலறையிலிருந்து ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்தான். புஜ்ஜியோட பார்வை முழுக்க அந்த கிண்ணத்துல தான் இருந்துச்சு. இந்த புஜ்ஜி, சுட சுட சாப்பாடு, நெய்யி, அப்புறம் நீ கேட்ட ஸ்பெஷல் ஃப்ரை. புஜ்ஜி ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ துணிக்குருவி அந்த கிண்ணத்தோட மூடியை எடுத்தான். ஆனா புஜ்ஜி எதிர்பார்த்த மாதிரி அதுல சிக்கன் பீஸ் இருக்கல. அது பச்சை கலர்ல, சிகப்பு கலர்ல ஏதோ காய்கறி வேக வச்சு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அப்ப அவ அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா இது, சிக்கன் சுருங்கி போயிருக்கு, ஒருவேளை வயசான கோழியை கொண்டு வந்து சமைச்சியா? அப்ப துணி அந்த குழம்பு ஊத்தி, இது சிக்கன் இல்ல புஜ்ஜி, இது பாவக்கா, வெல்லத்தை சேர்த்து பண்ணிருக்கேன், கசப்பே இருக்காது. இது சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற புழுக்கள் எல்லாம் செத்து போயிடும், சாப்பிடு சாப்பிடு. புஜ்ஜியால அவங்க அம்மா சொன்னதை தாங்கிக்கவே முடியல. அவ திடீர்னு பாதாளத்துக்குள்ள விழுந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. அவ அந்த சாப்பாடு தட்டை தள்ளி வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்து கோவமா, என்னது பாவக்காயா? அம்மா நீ என்ன ஜோக் பண்றியா? நேத்து தானே எனக்கு சிக்கன் செஞ்சு தரேன்னு சொன்ன. நான் நீ சிக்கன் செஞ்சிருப்பேன்னு ஆசை ஆசையா வந்து சாப்பிடலான்னு உக்காந்தா இந்த கசப்பான பாவக்காய் சமைச்சு கொடுத்தேன்னு ஏமாத்துற? ஐயோ புஜ்ஜி, நேத்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ சிக்கன் கடை இல்ல, சிக்கன் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது சொல்லு? அப்ப பக்கத்துல பாவக்காய் இருந்துச்சு. உனக்கு வர வர வயிறு வலி அதிகமா இருக்குல்ல, இந்த பாவக்காவை சமைச்சு கொடுத்தா வயிறு வலி குறையும்னு தான் வாங்கிட்டு வந்து சமைச்சேன். அப்போ புஜ்ஜி ரொம்ப சோகமா, இல்ல எனக்கு இது வேண்டாம், இது கசக்கும், நான் சிக்கன் சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன், ஆனா நீ என்னை ஏமாத்தி பாவக்காய் செஞ்சு வச்சிருக்க. உனக்கு என் மேல பாசமே இல்லம்மா, என் மேல பாசம் சுத்தமா இல்ல. என்ன புஜ்ஜி இது, உன் மேல எனக்கு பாசம் இல்லையா? உனக்காக தானே ஆசை ஆசையா சமைச்சு வச்சேன். இல்ல போய் பக்கத்து வீட்டு பன்னுவோட அம்மாவை பாரு, அவனுக்கு தினமும் சுட சுட பஜ்ஜி பக்கோடா செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சின்னுவோட அம்மா அவனுக்கு தினமும் விதவிதமான ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நீ நான் என்ன கேட்டாலும் எனக்கு சமைச்சு தர மாட்டேங்கிற. நீ தான் என்ன பெத்தியா இல்ல குப்பை தொட்டில இருந்து தூக்கிக்கிட்டு வந்தியா? புஜ்ஜி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு துணியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. புஜ்ஜி வார்த்தையை பார்த்து விடு, பாசத்தோட சமைச்சு கொடுத்தா நீ குப்பை தொட்டில இருந்து உன்னை பொறுக்கிட்டு வந்தேன்னு கேக்குற. பன்னும் அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி ஆயிருக்கான். 2 அடி எடுத்து வச்சாலே மயக்கம் வருது. உனக்கு அப்படி ஆகணுமா?
ஆமா, எனக்கு உருளைக்கிழங்கு மாதிரி தான் ஆகணும். நான் குண்டானாலும் பரவாயில்ல, 2 அடி எடுத்து வச்சு மயக்கம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதுதான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேம்மா. புஜ்ஜி குருவி ரொம்ப கோவமா தட்டை தள்ளி விட்டுட்டு அவ செவுரு பக்கமா திரும்பி உக்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சரி, உன்னோட விருப்பம், பசிச்சா இதையே சாப்பிட போற, நான் உனக்காக வேற எதுவும் சமைக்க மாட்டேன். துணி அங்கிருந்து கோவமா சமையல் அறைக்குள்ள போயிட்டா. ஆனா அவன் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்துச்சு. பாவம் பொண்ணு ஆசையா கேட்டத அவளால சமைச்சு கொடுக்காம போச்சே அப்படிங்கிறதுக்காக துணியும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா. 1/2 மணி நேரம் ஆச்சு. புஜ்ஜி இன்னும் அழுதுகிட்டே தான் இருந்தா. துணி அமைதியா இருந்தா. அப்பதான் துணியோட வீட்டுக்கு பன்னு கிளி வந்தான். அப்போ பன்னு கிளி காத்துல வர வாசத்தை நல்ல முகர்ந்து பார்த்துட்டு, ஆஹா, ஏதோ வறுத்த மாதிரி மனம் வருது, ஆயில் ஸ்மெல் வருது, நிச்சயமா இது ஏதோ போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு. புஜ்ஜி சொன்னது உண்மைதான், அத்தை அவளுக்காக சிக்கன் ஃப்ரை பண்ணிருக்காங்க போல தெரியுதே. பன்னு உடனே புஜ்ஜியோட வீட்டுக்குள்ள போனா. ஹாய் புஜ்ஜி. ஹாய் ஆண்டி. என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு, வாசமும் நல்லா வருது. என்ன புஜ்ஜி, கண்ணுல கண்ணீரு, ஆனந்த கண்ணீரா? சிக்கன் ஃப்ரைய பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வந்துச்சா? புஜ்ஜி அதுக்கு பதில் கொடுக்கல. அவ கோவமா பன்னுவ முறைச்சுக்கிட்டே இருந்தா. வா பன்னு, உனக்கும் ஆனந்த கண்ணீர் வேணுமா? பிளேட்ல இருக்கிறத சாப்பிடு. பன்னு அந்த பிளேட்ல இருக்கிறத பார்த்து, அட என்ன இது, நல்ல செவசெவன் இருக்கு, சிக்கன் 65யா? வாவ் துணி ஆண்டி, எனக்கு சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜி அழுகைய நிப்பாட்டிட்டு கோவமா, ஆமாண்டா, சிக்கன் 65 ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாத்தையும் நீயே சாப்பிடு, என்னோட பங்கையும் சேர்த்து நீயே சாப்பிடு. உண்மையாவா புஜ்ஜி, எனக்காக தியாகம் பண்றியா? நீ தேவதை. ஆண்டி, ஒரு ஸ்பூன் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, வேண்டா பன்னு, அது உனக்கு பிடிக்காது. என்னது, எனக்கு பிடிக்காதா? ஃப்ரைனா எனக்கு உயிர் அப்படின்னு புஜ்ஜிய பார்த்து, பாவம் புஜ்ஜிக்கு வயிறு ரொம்பிடுச்சு போல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? பன்னு புஜ்ஜி பக்கத்துல இருக்கிற தட்டை அவன் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டான். அதுல இருக்கிற குழம்பையும் சாப்பாட்டையும் கலந்து ஒரு வாய் எடுத்து வாயில வச்சான். அப்ப பன்னு சிரிச்சான். முத தடவை அவனுக்கு எதுவுமே தெரியல. மறுபடியும் ஒரு வாய் எடுத்து வச்சான். அப்போ கொஞ்சமா நாக்குக்கு கசப்பு தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்து இன்னொரு தடவை சாப்பிட்டா நேரா கசப்பு தொண்டு வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளவுதான், சிரிச்சுக்கிட்டு இருந்த பன்னுவோட முகம் திடீர்னு வாடி போச்சு. அவன் வாயில போட்டுக்கிட்டு இருக்கிற சாப்பாட அவனால முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. என்னாச்சு பன்னு, நல்லா இருக்கா? பாவம் பன்னு சத்தமா கத்தி, ஐயோ ஐயோ ஆண்டி, அட கடவுளே, வாயெல்லாம் கசக்குதே, தொண்டையெல்லாம் கசக்குதே, இது ஃப்ரை இல்ல, இது ஏதோ மருந்து. ஆண்டி ப்ளீஸ், குடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணியே கொடுங்க ஆண்டி. பன்னு பைத்தியக்கார மாதிரி அங்கேயே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணியே தேடிக்கிட்டு இருந்தான். தண்ணி தண்ணி, வாட்டர் டேங்க் எங்க இருக்கு? சர்க்கரை டப்பாவோ இல்ல வெள்ளத்தையோ கொடுங்க ஆண்டி ப்ளீஸ். புஜ்ஜி நீயே சொல்லு, கசப்பு தாங்க முடியல, ஆண்டி கிட்ட நீயே சொல்லு. புஜ்ஜி பன்னு பண்ற டான்ஸ பார்த்து அவளுடைய கோவத்தை எல்லாம் மறந்து சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சா. பாத்தியா, அதான் பாவக்காவோட பவர். நான் சாப்பிட மாட்டேனா, அத நீ சாப்பிட்டல, அதான் நல்லா அனுபவி. துணி சிரிச்சுக்கிட்டே தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா. இந்த பன்னு, தண்ணிய குடி, நான் சொன்னல அது பாவக்கா உனக்கு பிடிக்காது அப்படின்னு. பாவம் பன்னு துணி கொடுத்த அந்த தண்ணிய வேக வேகமா குடிச்சிட்டு துணிய பார்த்து, பாவக்காவா, அதை போய் யாராவது குழம்பு செய்வாங்களா ஆண்டி? ஒருவேளை அப்படி செஞ்சாலும் எதிரிகளுக்கு கொடுக்கணுமே ஒழிய குழந்தைங்களுக்கு கொடுத்தா தப்பில்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பலியாடா ஆக்கிட்டீங்களே, இனிமே இந்த பாவக்காவை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குமே. பன்னு ரொம்ப எமோஷனலா பேசினதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. புஜ்ஜி கிட்ட இருந்த கோவமும் பறந்து போச்சு. சரி பன்னு, உன் கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, இந்தா இந்த வெல்லத்தை சாப்பிடு. பன்னுவுக்கு வெல்லம் கொடுத்ததும் பன்னு வெல்லத்தை சாப்பிட்டு, அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்ட. புஜ்ஜி நீ ரொம்ப லக்கி, இந்த குழம்பு சாப்பிடாம எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா உனக்கு பசிக்கலையா? ரொம்ப பசிக்குதுடா, ஆனா இந்த பாவக்காய் குழம்புல சாப்பிட முடியாதே. துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட வந்து, புஜ்ஜி சாரிமா, உனக்கு பிடிக்காதுன்னு அம்மா தெரிஞ்சும் செஞ்சது தப்புதான், ஆனா இது உடம்புக்கு நல்லதுன்னு செஞ்சேன். சரி, நீ இதை போட்டு சாப்பிட வேண்டாம், வீட்டுல சுட சுட சாப்பாடும் தயிரும் இருக்கு, கொஞ்சம் மாங்காய் ஊறுகாவும் இருக்கு, அதை போட்டு கலந்து சாப்பிடலாமா? மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜி ஆசையா, உண்மையாவா? ஊறுகாய் வச்சு சாப்பிடவா? அப்ப இந்த பாவக்கா? அத நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல.
உனக்கு பிடிக்காதுல்ல, நாளைக்கு நிச்சயமா சிக்கன் செஞ்சு தரேன், சரியா? தேங்க்யூம்மா. சாரிம்மா, உன் மேல நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன்ல. ஆண்டி, உங்க 2 பேருக்காக பலியானல நான், அதனால எனக்கு கொஞ்சம் அந்த தயிர் சாதமும் ஊறுகாவும் வச்சு கொடுத்தீங்கன்னா நானும் அதை சாப்பிட்டுட்டு போவேன்ல. சரி, 2 பேரும் வந்து உட்காருங்க. துணிக்குருவி சுட சுட சாப்பாட்டுல கொஞ்சம் தயிரை கலந்து அதுக்கு நடுவுல ஊறுகாவை வச்சு புஜ்ஜிக்கும் பன்னுவுக்கும் கொடுத்தான். புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து, ஆஹா, இது வல்லவோ ஸ்வர்க்கம். அந்த பாவக்கா ஒரு கெட்ட கனவு, இந்த மாங்காய் ஒரு நல்ல கனவு. ஆண்டி, நாளைக்கு சிக்கன் பண்ணும்போது தெரியாம கூட இந்த பாவக்காவை அது கூட கலந்துடாதீங்க. டேய், நாளைக்கு நீ வராத. நாளைக்கு சிக்கன் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீ சாப்பிட வேண்டிய பாவக்காவை நான் சாப்பிட்டேன்ல, அப்படின்னா நாளைக்கு நீ சாப்பிட வேண்டிய சிக்கனையும் நான் தான் சாப்பிடுவேன். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணி பசங்க திருப்தியா சாப்பிட்டத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அவ மட்டும் அவ செஞ்ச அந்த பாவக்காய் குழம்பு ஊத்தி தான் சாப்பிட்டா. அம்மா செய்யற சமையல்ல சில நேரத்துல சுவை இல்லாம போகலாம், ஆனா பாசம் இல்லாம போனதே இல்ல. அந்த விஷயம் புஜ்ஜிக்கு புரிஞ்சிச்சு. ஆனா பன்னுவுக்கு மட்டும் பாவக்காய் எப்பவுமே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது மனசுல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. குடிலில் துணியின் மீன் குழம்பு. பறவைகளோட ஊர்ல துணி பேரு சொன்னாலே கையில ஏதோ மந்திர சக்தி வச்சுக்கிட்டு இருக்கிற துணியக்கா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. துணி என்ன செஞ்சாலும் அது சூப்பரா இருக்கும். துணியோட பக்கத்து வீட்டுல சிச்சு காக்கா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் நான் பியூர் வெஜிடேரியன், எனக்கு நான்வெஜ் சாப்பிட சுத்தமா பிடிக்காது, நான்வெஜ் ஸ்மெல் கூட எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, சிச்சுவுக்கு நான்வெஜ்னா உயிர். ஆனா சமைக்க தெரியாது. வெளியில சொன்னா மானம் போயிடும் என்ற கவலை. துணி வச்ச மீன் குழம்பு வாசம் சிச்சுவை எப்படி டெம்ப்ட் பண்ணுச்சு. கடைசியில அந்த குளிர்லாவ மீன் குழம்ப எப்படி சாப்பிட்டா. இதுதான் இந்த கதை. ஒரு நாள் மதிய நேரம் துணிக்குருவி அவ வீட்டு வாசல்ல விறகடுப்ப பத்த வச்சு அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி மசாலா பொருட்களை போட்டா. அதுல இருந்து வாசம் வந்துச்சு. அந்த வாசம் நேரா சிச்சுவோட வீட்டுக்குள்ள போச்சு. துணிக்குருவி சமையல் செஞ்சுக்கிட்டு அவ மனசுக்குள்ள, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனாலதான் புஜ்ஜிக்காக சிக்கன் குழம்பு செய்யறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே சிக்கனை போட்டு வேக வைக்கணும். காரம் கொஞ்சம் அதிகமா போட்டா நல்லது, அப்பதான் குளிருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல சிச்சு காக்கா டிவியில சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிக்கன் வாசம் அவன் மூக்கு வரைக்கும் வந்துச்சு. உடனே காத்துல வர சிக்கன் வாசத்தை மூந்து பார்த்து, ஆஹா, என்ன வாசம் இது? இந்த வாசம் என்னோட பக்தியை டிஸ்டர்ப் பண்ணுதே. துணி ஒருவேளை நான்வெஜ் ஏதாவது சமைக்கிறாளா? கண்டிப்பா இது துணியோட வேலைதான். ஒரு தடவை என்னன்னு பாத்துட்டு வரலாம். சிச்சு காக்கா மெதுவா காம்பவுண்ட் கிட்ட வந்து துணி என்ன செய்யறா அப்படின்னு எட்டி பாத்துச்சு. ஓஹோ, துணி சமைக்கிறியா? என்ன சமைக்கிற? புகை புகையா வருது. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, இன்னைக்கு சண்டே இல்ல, அதனால்தான் புஜ்ஜிக்காக கோழி குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிச்சுவுக்கு உள்ள சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தாலும் வெளியில மட்டும் ஐயோங்கிற மாதிரி, ஐயோ என்னது சிக்கனா? பாவம், கோழிய கொண்டுட்டீங்களா? நம்மள மாதிரி அதுவும் ஒரு பறவை, எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ? என்னால ஒரு முட்டை கூட சாப்பிட முடியாது, நான் பியூர் வெஜிடேரியனு. ஆமாதா சிச்சு, ஆனா என்ன பண்றது, புஜ்ஜிக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குமே, அதான் செய்யறேன். சரி, நீ உள்ள போ, உனக்கு இந்த வாசம் சுத்தமா பிடிக்காதுல்ல? அப்போ சிச்சு காக்கா பதட்டமா, ஐயோ பரவாயில்ல டோனி, அந்த வாசத்தினால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எங்க பாட்டி வேற சொல்லுவாங்க, சிக்கன் சமைக்கும் போது அந்த வாசத்தை முகர்ந்து பார்த்தா கோல்டு பிடிச்சிருந்தா கோல்டு போயிடுமாமா. எனக்கு 2 நாளா ஒரே மூக்கடுப்பு, அதனால கொஞ்ச நேரம் இங்க இருந்து அந்த வாசத்தை பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி. துணிக்குருவி அதுல இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல காரம் மசாலா எல்லாம் போட்டப்போ சிச்சு காக்காவுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. துணி, பீஸ் வெந்திருக்கா? பீஸ் வெந்துச்சுன்னா பாக்டீரியா எல்லாம் செத்து போயிடும்ல, அதனாலதான் கேட்டேன். வெந்துருச்சு, கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. ஓ அப்படியா? சரி டோனி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? டாக்டர் அடிக்கடி கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காரு. அதனால அந்த சிக்கன் குழம்புல உப்பு காரம் சரியா இருக்கான்னு நான் பாக்கட்டா? நான் முழுங்கல மாட்டேன், நாக்குல வச்சு டெஸ்ட் பண்றேன். உனக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? சிச்சு காக்கா பண்றத பார்த்து டோனி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, சரி வா, வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. சிச்சு காக்கா உடனே வந்தா. துணி 2 பீஸ் போட்டு கொஞ்சம் கிரேவியை ஊத்தி ஒரு கிண்ணத்துல கொடுத்தா. அப்ப சிச்சு காக்கா ஆசையா யாராவது பாக்குறாங்களான்னு அங்க இங்கன்னு பாத்துட்டு டக்குன்னு ஒரு பீஸை எடுத்து வாயில போட்டுக்கிட்டா. சிச்சு காக்கா கண்ணு மூடி சந்தோஷமா, ஆஹா துணி, நீ சாதாரண பறவை இல்ல, நீ அந்த சாமிக்கு சமம்.
நீ செஞ்சிருக்கிற இந்த கோழி குழம்ப சாப்பிடாம இத்தனை வருஷம் நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்கா, இருந்தா கூட உப்பு சரியா தெரியல, இந்த சிச்சு எடுத்துக்கோ, புஜ்ஜிக்காக கொஞ்சம் இருந்தா போதும், அவ அவ்வளவுதான் சாப்பிடுவா. தேங்க்ஸ் டோனி, இத நான் மருந்தாதான் சாப்பிடுறேன், கடவுள் இதுக்கு என்ன மன்னிச்சுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு சிக்கன் எல்லாத்தையுமே சிச்சு காக்கா தான் சாப்பிட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் அதே சீன் தான். இந்த தடவை மார்க்கெட்ல இருந்து டொனி குருவி மட்டன் வாங்கிட்டு வந்தா. வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அந்த மட்டனை கழுவிக்கிட்டு இருக்கும் போது சிச்சு காக்கா ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப சிச்சு அவ மனசுக்குள்ள, ஆஹா என்னது, டொனி இப்பதான் மார்க்கெட்ல இருந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கா போல, பாக்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கே. ஆஹா, அன்னைக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்டதுலயே அதோட டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிச்சு. மறுபடியும் சாப்பிட முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து செய்ய போறா. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லி வாங்கி சாப்பிடுறது, உப்பு பாக்குறதுன்னு சொல்லலாமா? சிச்சு காக்கா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில அவன் முகத்தை பாத்துக்கிட்டு, கண்ணு ரெண்டுத்தையுமே ஏதோ தொங்கி போன மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு, இடுப்பு பிடிச்சுக்கிட்டு, உடம்புக்கு முடியாத மாதிரி மெதுவா துணிக்கிட்ட நடந்து போனா. அப்போ சிச்சு காக்கா துணிக்கிட்டு போய், துணி கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா குடுக்குறியா, மயக்கம் வர மாதிரி இருக்கு, இப்பவே கீழே விழுந்துருவேனோ என்னவோ. துணிக்குருவி பதட்டமா, அட என்னாச்சு சிச்சு, ஏன் திடீர்னு மயக்கம், வா வந்து இப்படி உக்காரு. சிச்சு காக்கா தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற கைத்துக்கட்டுல உக்காந்துக்கிட்டு, ஒன்னும் இல்ல டோனி, எனக்கு உடம்புல அயன் இல்லையாமா, கால்சியம் சத்து இல்லையாமா, அதனாலதான் நான் டாக்டர் கிட்ட போனப்போ டாக்டர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த காய்கறி இலையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தனா நீ காத்தோட காத்தா கலந்துடுவேன்னு, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியா, அப்ப வேற என்ன சாப்பிட சொன்னாங்க? அதுதானே பிரச்சனையே, டாக்டரு நீ நல்லா ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடணும், உனக்கு கால்சியம் சத்து வேணும்னா கறி சாப்பிடணும், அதுலயும் முக்கியமா மட்டன் சாப்பிடணும், அதுல இருக்கிற எலும்பு கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேனே. துணி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஐயோ ஏன் சிச்சி இப்படியெல்லாம் சொல்றேன், நம்மளுடைய பழக்க வழக்கம் வேற, அதை விட உயிர் முக்கியம் இல்லையா? சரி, சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் எலும்பு சாப்பிட்டேனா உனக்கு அந்த சத்து கிடைச்சிரும். பேசாம இன்னைக்கு நீ இங்கே சாப்பிட்டுடுறியா எங்க வீட்ல? அப்போ சிச்சு காக்கா நடிச்சுக்கிட்டே, ஐயோ வேணா டோனி, நான் மட்டன்லாம் சாப்பிட்டா சொர்க்கத்துல இருக்கிற என் தாத்தா பார்த்தாருன்னா ரொம்ப கவலைப்படுவாரு. ஆனா நீ இவ்வளவு கட்டாயப்படுத்துற, சரி அதனால கொஞ்சமா எடுத்துக்கிறேன், மருந்துக்காக மட்டும்தான், மற்றபடி நான் விருப்பப்பட்டெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. சரி சரி, நீ இங்கேயே உட்காரு, நான் மட்டன் சமைச்சு கொடுக்குறேன். சிச்சு காக்கா அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. டோனி மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சா. சிச்சு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சா. டோனி, அந்த மட்டன் எழுசுதானா இல்ல வயசான ஆட்டோட கறியா? அது சாப்பிட்ட ஜீரணமாகாதுல? இல்ல சிச்சு, நல்லா எழுசுதான் வாங்கிட்டு வந்தேன். அதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சு போடு. எதுக்குன்னு கேக்குறியா? எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால அந்த காட்டு படிச்சுன்னா கோல்டு எல்லாம் போயிடும், மருந்துக்காக தான் சொல்றேன். அப்போ டோனி அதை எல்லாத்தையும் போட்டு, சரி இப்ப சொல்லு, இந்த காரம் போதுமா? போடு போடு, காரம் அதிகமா இருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஏற்கனவே நீ போட்ட மசாலா மனம் இங்க வரைக்கும் வருதா, அதை முகர்ந்து பார்க்கும் போதே பாதி என்னோட வியாதி எல்லாமே குணமாயிடுச்சு, அவ்வளோ ஹீலிங் பவர் இருக்கு. மட்டன் குழம்பு கொதிக்கும் போது சத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை சிச்சு காக்கா மியூசிக் மாதிரி நினைச்சுக்கிட்டா. ஆஹா, அந்த குழம்பு கொதிக்கிற சத்தம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இங்க பாரு, கரெக்டா வேக வைக்கணும் மட்டனை. கம்மியா வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், ரொம்ப வெந்துச்சுன்னா கலந்து போயிடும். சரியா வேக வச்சுட்டு சரியா? கொஞ்ச நேரத்துல சமையலும் ஆச்சு. துணி சிச்சு காக்காவுக்கு சாப்பாடு குழம்பும் போட்டா. சிச்சு காக்காவுக்கு அதிக எலும்போட இருக்கிற கறியையும் சேர்த்து போட்டா. அதை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா, டோனி நீ எனக்கு தேவதைக்கு சமம், இந்த குழம்பு பாரு, இதுல இருக்கிற எலும்பு பாரு, இதை சாப்பிட்டா என் கால்சியம் ப்ராப்ளம் தீந்துரும். சிச்சு காக்கா உடனே சாப்பிட ஆரம்பிச்சுது. வாயை தொடர்ந்து சாப்பிட்டுச்சே ஒளிய ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா நடுநடுவுல ஆஹா சூப்பரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா சாப்பிட்டு முடிச்சு துணிய பார்த்து, துணி உண்மையிலேயே சொல்றேன், இப்ப வரைக்கும் எனக்கு மயக்கமா வந்துச்சு, இப்போ இமயமலையை கூட ஏற அளவுக்கு சக்தி வந்துருச்சு. இனி வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான், வாரம் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட வேண்டியதுதான். சரி சிச்சு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணு. டிசம்பர் மாசம் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பனிமலை வேற புழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் 5 மணிக்கே ஊரே நல்லா இருண்டு போச்சு. துணிக்கருவி அப்பதான் மார்க்கெட்ல இருந்து பெரிய பெரிய மீனை வாங்கிட்டு வந்தா. அந்த மீனை கிளீன் பண்ணி சமைக்கிறதுக்காக அடுப்பு பக்கத்துல வந்தா.
அப்பதான் புஜ்ஜி ஸ்கூல் விட்டு வந்து வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா ஜன்னல் வழியா பார்த்து, ஆஹா இன்னைக்கு மீன் குழம்புனா எனக்கு உசுறு. அதுலயும் அது கூட மாங்காய் சேர்த்து சாப்பிட்டா ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எப்படி போய் கேக்குறது? முந்தா நேத்து மட்டனு, அதுக்கு முன்னாடி சிக்கனு, இப்ப மீன் கேட்டா நல்லா இருக்காதே. ஆனா அந்த மீன் என்ன வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கே, போய்தான் ஆகணும். சிச்சு காக்கா ஒரு பெரிய போர்வைய போத்திக்கிட்டு குளிர்ல நடுங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு துணி கிட்ட போனா. துணி கொஞ்சம் நெருப்பு இருந்தா குடுக்கறியா? எங்க வீட்டுல தீப்பெட்டி நனைஞ்சு போச்சு, அடுப்பே பத்த வைக்க முடியல. வா சிச்சு, அதான் இங்க நெருப்பு எரியுதுல, இங்க வந்து உக்காந்துக்கவா. சிச்சு வந்து நெருப்புக்கு முன்னாடியே உக்காந்தா. கண்ணு மட்டும் அந்த மீன் மேலதான் இருந்துச்சு. அம்மா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு காமெடி நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? நம்ம பன்னு இருக்கால, அவன் கிளாஸ்ல பாடம் எடுக்கும்போது படுத்து தூங்கிக்கிட்டே கனவுல மீன் குழம்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். டீச்சர் எழுப்பி என்னடா மீனா விக்கிற அப்படின்னு திட்டினாங்க. அப்போ சிச்சு காக்கா, மீன் குழம்பா? ஆஹா, மீன் குழம்புனா பன்னுவுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் அவன் கனவுல கூட மீன் குழம்ப பத்தியே சொல்றான். ஆமா சிச்சு, இன்னைக்கு சந்தையில பெரிய பெரிய மீன் கிடைச்சது, அதை போட்டுதான் குழம்பு வைக்கிறேன். புளி கரைச்சி ஊத்திட்டேன். இப்ப குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த குளிர்ல சுட சுட மீன் குழம்போட சாப்பாடு சேர்த்து சாப்பிடும் போது அப்பா சொர்க்கமே தெரியும். சிச்சு காக்காவுக்கு அதை கேட்டு வாயில எச்சில் ஊறுச்சு. உண்மைதான் டோனி, எங்க தாத்தா சொல்லுவாரு, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே. எனக்கு கண் பார்வையில இப்பெல்லாம் கொஞ்சம் கோளாறு ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லி, புஜ்ஜி உன் புத்தகத்தை கூட எழுத்தெல்லாம் சரியா தெரியுதான்னு கொஞ்சம் பாக்குறேன். சிச்சு புத்தகத்தை வாங்கி தலைகீழா பிடிச்சுக்கிட்டான். அதை பார்த்து புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அத்தை, புக்க தலைகீழ பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாத்தியா டோனி, என் கண் பார்வை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. புத்தகத்தை தலைகீழ பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு விட்டமின் ஏ உடனே வேணும், அது மீன்ல தான் அதிகமா இருக்குமாமே. மறுபடியும் டோனி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஆமா சிச்சு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெளிவாவே தெரியுது. நான் இன்னைக்கு மீன் குழம்பு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்கே இருந்து மீன் குழம்பு சாப்பிட்டு பார்வையை சரி பண்ணிக்கிட்டு போ. ஐயோ எதுக்கு டோனி? சரி, நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ற, வேண்டான்னு சொல்ல முடியாது. எனக்கு வேற மீன் குழம்பு செய்ய தெரியாது, சாப்பிடவாவது தெரியுமோ. ஆனா ஆண்டி, நீங்க வெஜிடேரியன் இல்லையா? மீன் சாப்பிட்டா பாவம் சேராதா? புஜ்ஜி, உனக்கு தெரியாது, மீன் வளருது தண்ணியில தானே, தண்ணி வெஜிடேரியன் தானே. நான் லாஜிக் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். டோனி, சீக்கிரமா சாப்பாடு போடு. டோனி சூட வடிச்ச சாதத்தோட சுட சுட மீன் குழம்பையும் ஊத்துனா. மீன் நல்லா சாஃப்டா வெந்திருந்துச்சு. அதுல டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிச்சு காக்கா ஒரு மீனை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ டோனி, சும்மா சொல்லக்கூடாது, மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்ன மாதிரி யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாது. இப்ப இந்த மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு கண் பார்வை கொஞ்சம் நல்லாவே தெரியுது. புஜ்ஜி, அந்த புக்க கூட, இப்போ உன் புக்கில் இருக்கிற எழுத்தெல்லாம் தெரியுதா இல்லையான்னு பாக்குறேன். ஐயோ ஆண்டி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஆமா ஆமா, படிப்பை விட சாப்பாடு ரொம்ப முக்கியம். டோனி, அந்த குழம்புல இருந்த தலைப்பீசா யாருக்கு போட்ட? யாருக்கும் போடாத. தலையில தான் மூளை இருக்கும், அது எனக்கு ரொம்ப தேவை, அதனால எனக்கே கொடுத்துரு. சிச்சு காக்கா சொன்னது கேட்டு துணி புஜ்ஜி 2 பேரும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு அன்னைக்கு நல்லாவே மீன் குழம்ப சாப்பிட்டா. அன்னைக்கு சிச்சு காக்கா மீன் வெஜிடேரியன் தான் அப்படின்னு புதுசா ஒரு லாஜிக்க கண்டுபிடிச்சா. சமைக்க வரலனா என்ன, சாப்பிட தெரிஞ்சா போதும், சமைச்சு கொடுக்க துணி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் சிச்சுவோட லாஜிக்.